ஏன்னா இங்க தேவை நம்ம மக்களுக்கு பொருளாதார விடுதலை இல்ல, அதிகார விடுதலை கூட இல்ல, உளவியல் விடுதலை வேண்டியிருக்கு. நம்மள ஒருத்தன் பார்க்கிற பார்வையே மாறுதேங்கிற அந்த உளவியல் விடுதலை மாறிடுச்சுன்னா நம்ம நிறைய சம்பாதிச்சுக்கலாம், நம்ம அதிகாரத்துக்கு தானா வந்துக்கலாம். இந்த வேலையை செய்யறதுக்காக தான் சனாதன எதிர்ப்பை ஒருங்கிணைச்சு மற்ற மக்களுடையும் இணைந்து அம்பேத்கர் யோசிச்ச அளவுக்கு கூர்தீட்டின ஒரு புதிய சிந்தனையோட உருவானவர் தான் திருமாவர்கள். என் மக்களுக்கு உளவியல் விடுதலை வேண்டாம். எங்க என் மக்களுக்கு எதிரான கோபமோ முட்டாள்தனங்களோ வந்தால் அங்க வந்து நான் நிப்பேன்னு சொல்லி இந்தியாவுடைய அவ்வளவு பெரிய கட்சி கோடி கோடியா காசு வச்சிருக்கான். இன்னைக்கு சொன்னா 100 கோடி கொடுக்கறதுக்கு அவன் தயார், இன்னைக்கு சொன்னா 100 கோடி கொடுக்கறதுக்கு தயார். ஆனா என் மக்களுக்கான உளவியல் விடுதலையை பெற்று தந்தே ஆக வேண்டும்னு நிக்கிற அந்த நபர் மேலதான் இவ்வளவு பெரிய அந்த பிஜேபிக்கும் RSS கும்பலுக்கும் கொடும் கோபமா இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் இவங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அதிகாரத்தை நம்மளே வச்சுக்க முடியும். இவங்களை சுரண்டி இவங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். இவங்களுக்கு எல்லாமே கிடைக்காம ஒண்ணு அடியாளா இல்லாட்டி அடிமையா உருவாவதற்கு இந்த சனாதனம் தான் பயன்படும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை விட்டு வச்சிருக்காங்க. அதை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆளா இருக்கிறதுனாலதான் திருமாவர்களே RSS முட்டாள்தனமா கண்மூடித்தனமா இருக்கிறான். என்ன எதிர்த்தாலும் சரி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மகனும் திருமாவின் பின்னால் இருப்பார்கள்.